வெல்கம் டு அவர் சேனல். லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு கேட்வேவை தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். இப்பதான் புதுசா நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரி கம்பெனிஸ் வருது, அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட்ல எப்படி பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங்ஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி போயிருக்கு, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்னவா இருந்திருக்கு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து 2000ல ஸ்டார்ட் பண்ணி டாப் டயர் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு டெஸ்டினியா இருக்குன்னே சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து ஒரு டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 150 to 200 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரீனரியான நல்ல வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். இங்க வந்து உங்களுக்கு படிக்கும் போது செம்ம வைபாவே இருக்கும். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம் பொள்ளாச்சி ஹைவேல வந்து லொகேட் ஆயிருக்கு. கவுன்சிலிங்ல இந்த காலேஜ் எடுக்க TNA கோட் வந்து பாத்தீங்கன்னா 2708. அஃபிலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அக்ரிடேஷன்ல NAC A++ கிரேட் வச்சிருக்காங்க. NBA வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் UG ப்ரோக்ராம்ஸ் அண்ட் PGல MBA MCA ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. சோ இந்த NBAவும் NAC வச்சிருக்கறனால உங்களோட டிகிரி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல ஒரு வேல்யூ பண்ணக்கூடியதாவே இருக்கும். இந்த காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி கிளாஸ் ரூம் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரொஜெக்டர் எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ்க்கு இண்டிவிஜுவலாவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தனியான செமினார் ஹால்ஸ், கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. லேபரட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு 4.0 அண்ட் CSE வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர், அப்படி எவ்ரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு இப்ப இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டாவே வச்சிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இன்டோர் ஸ்டேடியம்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. கிரிக்கெட், அந்த வாலிபால், ஃபுட்பால் எல்லாமே இருக்கு. உங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஜிம் உள்ளேயே இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டடாவே இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டீன் அண்ட் அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேஃபிடேரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. நியர்பைல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சினா மெடிக்கல் பர்பஸ்க்கு உங்களுக்கு மெடிக்கல் சென்டரும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ல இருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க காலேஜ்லயே. இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுனால இன்டர்வியூ டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் இருக்காது. சோ வந்து நல்ல கெரியரை நீங்க வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு UGல 15 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. PGல வந்து பாத்தீங்கன்னா 7 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. ரிசர்ச் ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கு வந்து ஒரு 8 டிபார்ட்மெண்ட் PhD ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. சோ வந்து UGல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ECE, CSE இந்த மாதிரி கோர்ஸ் இல்லாம ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸான ஏரோநாட்டிக்கல், அக்ரிகல்ச்சர் அண்ட் AI, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுட் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ்ல வந்து கவுன்சிலிங்ல என்ன இன்டேக் கொடுத்திருக்காங்கற டீடைல்ஸும் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சீட் அலாட்மெண்ட் வந்து இன்டேக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கவுன்சிலிங்ல என்ன இன்டேக் சீட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்கற டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்னவா இருக்குங்கிற டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். QR கோட் கொடுத்திருக்கோம், இதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இந்த காலேஜ்ல எப்படி ஃபேக்கல்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 595 ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எவ்ரி ஃபேக்கல்டிஸும் ME, MTech அண்ட் PhD, MPhil முடிச்சு நல்ல ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனை பத்தி நீங்க இந்த காலேஜ்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங், சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2708. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல 936 சீட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்ல 7 சீட்டும், ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 122 சீட்டும், ரவுண்ட் 2ல 610 சீட்டும், ரவுண்ட் 3ல வந்து 170 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணியே உங்களுக்கு டோட்டலா சீட் ஃபில்லிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 909 சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. இதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 97.12% வந்து இந்த காலேஜ் சீட் ஃபில்லிங்ஸ்ல வச்சிருக்காங்க. மீதி 27 சீட்டும் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து ஃபில் ஆயிடும். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கவரிங் கோடிங் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்லயே ஸ்டூடெண்ட்க்கு வந்து ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காலேஜ்ல
டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனியான TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, கார்னிஸ், அசெஞ்சர், IBM, L&T, இன்ஃபோடெக், டெக் மஹேந்திரா இந்த மாதிரி முன்னணி கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் லைன்ஸ்ல வரும். கோர் கம்பெனிஸும் உங்களுக்கு லைக் தட் ராம்கோ சிமெண்ட்ஸ் அண்ட் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங்ஸ் அதாவது கோர் பேஸ்டான ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு வராங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 LBA வரைக்கும் வாங்குறாங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 3.5 to 4.78 LBA வரைக்குமே போன படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல salary பேக்கேஜ் தான். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ் தான் நம்ம ஹிந்துஸ்தான் காலேஜ். சோ வந்து கரியர்ல நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த காலேஜ் செலக்ட் பண்றது ஒரு நல்ல வாய்ப்பாவே இருக்கும்னு சொல்லலாம். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி TNE 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் OC 172, BC 157, BCM 153, MBC 146, SC 133, SCA 150, ST நாட் அப்ளைட். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் OC 153, BC 133, BCM 133, MBC 123, SC 134, SCA ST கேட்டகரி நாட் அப்ளைட். AIDS OC 173, BC 167, BCM 160, MBC 165, SC 139, SCA 127, ST நாட் அப்ளைட். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் OC 142, BC 132, BCM 136, MBC 131, SC 94, SCA ST categories not applied. Biomedical engineering OC 152, BC 145, BCM not applied, MBC 135, SC 98, SCA 132, ST not applied. Chemical engineering OC 171, BC 157, BCM 168, MBC 143, SC 100, SCA 110, ST not applied. Civil engineering OC 159, BC 138, BCM 141, MBC 129, SC 116, SCA ST categories not applied. CS business system OC 170, BC 164, BCM 158, MBC 164, SC 122, SCA 139, ST 112 க்ளோசிங் ஆயிருக்கு. CSE OC 181, BC 172, BCM 190, MBC 170, SC 134, SCA 121, ST 163 க்ளோசிங் ஆயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி OC 176, BC 168, BCM 172, MBC 169, SC 139, SCA 129, ST 104 க்ளோசிங் ஆயிருக்கு. EEE OC 168, BC 162, BCM 156, MBC 155, SC 121, SCA ST categories not applied. ECE OC 178, BC 171, BCM 166, MBC 171, SC 138, SC 132, ST 151 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் OC 164, BC 156, BCM 122, MBC 146, SC 119, SCA 111, ST நாட் அப்ளைட். ஃபுட் டெக்னாலஜி OC 157, BC 144, BCM 126, MBC 118, SC 125, SCA 157, ST not applied. IT OC 175, BC 168, BCM 161, MBC 168, SC 141, SCA 146, ST 133 க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் OC 154, BC 137, BCM 144, MBC 141, SC 111, SCA 120, ST 91 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் OC 161, BC 143, BCM 153, MBC 131, SC 105, SCA 97, ST not applied. TNE 2026 கவுன்சிலிங். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் இந்த காலேஜுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கனாலும் போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தாங்கன்னா கவுன்சிலிங்ல ராங் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபீ கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ் இது எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் வந்து மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸையும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா உங்களுக்கு என்ன காலேஜ் எல்லாம் இருக்கு, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். இந்த டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அனுப்பலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.